வெல்கம் டு Informativewoods. கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த கொரோனா வைரஸோட கேஸ் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கேஸ் கவுண்ட்டும் அண்ட் டெத் ரேட் 6 லட்சத்தை தாண்டி போய்கொண்டு இருக்குது. இந்த வைரஸுக்கு அகேன்ஸ்டாக ஹியூமனிட்டிக்கு இருக்கிறது ரெண்டு ஹோப் தான். ஒன்று ஹர்ட் இம்யூனிட்டி அண்ட் ரெண்டாவது ஒரு ப்ராப்பரான வேக்சின் கண்டுபிடிக்கிறது. இதை விட்டுட்டு எவ்வளோ தான் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இந்த லாக்டவுன் ஒரு போஸ்ட் பட்டனாக தான் இருக்கிறதே ஒழிய ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷனை தராது. இந்த ஹர்ட் இம்யூனிட்டியோட தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸை நாடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண விட்டு இந்த வைரஸால் இறந்து போகிறவர்கள் இயற்கையில் வாழ தகுதி இல்லாதவர்களாகவும் அண்ட் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையில் வாழ தகுதி உடையவர்களாகவும் பிரிக்கப்படுது. இந்த ஹர்ட் இம்யூனிட்டி கான்செப்டை சயின்டிஃபிக் டேர்மில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீடன் என்ற ஒரு நாடு தான் இந்த ஹர்ட் இம்யூனிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உலக அளவில் 185 வேக்சின்ஸுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்ட வேக்சின்ஸ் வெறும் 23. லேட்டஸ்ட்டாக யூகேல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த கொரோனா வைரஸ்லேயே கிட்டத்தட்ட 6 வகையான வைரஸ் இருக்கிறதாகவும் இந்த 6 வகையான வைரஸும் வெவ்வேறு சிம்டம்ஸை கொண்டுள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு சிம்டம்ஸ்னால் இப்போ ஒரு ஆளுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகின ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வருதுன்னா இன்னொரு ஆளுக்கு அது இருமலாக மாறும். இப்போ தேர்ட் பர்சனுக்கு அது காய்ச்சலோட சேர்த்து இருமலாக வரும். இப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த கொரோனா வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் தாமதிக்கப்படும்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வேக்சின் டெவலப் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 to 15 வருஷம் ஆகும். இந்த கொரோனா வைரஸ் ஹியூமன்ஸுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இந்த வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட டைம் பீரியட் குறைக்கப்படுது. இப்படி ஷார்ட் பீரியடில் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின்ஸ்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்சின் டெவலப் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இந்த வைரஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணப்படும். விச் மீன்ஸ் இந்த வைரஸ் எப்படி ஒரிஜின் ஆச்சு அண்ட் இந்த வைரஸ் ஹியூமன்லேருந்து ஹியூமனுக்கு பாதிப்பு கொடுக்குமா அண்ட் இது எந்த மாதிரியான கிளைமேட்டில் வாழும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல் ரிப்போர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணப்படும். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை தாண்டுறது தான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க். இப்போ கொரோனா வைரஸ்க்கு டெவலப் பண்ணப்பட்ட வேக்சின்ஸ் இந்த ஸ்டேஜை தாண்ட முடியாமல் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் மெயினாக அந்த வைரஸுடைய செல்ஸ் அல்லது அதனோட DNA ஸ்ட்ரக்சர் எடுத்து அதுக்கான ஒரு ஆன்டிபாடியை டெவலப் பண்ணுவாங்க. இப்படி டெவலப் பண்ணப்பட்ட ஆன்டிபாடிஸை இந்த குரங்கு அல்லது எலி போன்ற மிருகங்களுக்கு இந்த ஆன்டிபாடிஸை செலுத்துவாங்க. இப்போ அந்த குரங்கு அல்லது எலி தனக்கான இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி ரிகவர் ஆகினால் இந்த வேக்சின் கிளினிக்கல் ஸ்டேஜுக்கு போகும். மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா கிளினிக்கல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஹியூமன்ஸுக்கு இந்த வேக்சின்ஸ் கொடுக்கப்படும். இந்த ஸ்டேஜை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு 3 ஃபேஸாக பிரிக்கலாம். ஃபேஸ் 1ல் ஃபிசிக்கலாக ஃபிட்டானவங்களுக்கு இந்த வேக்சின்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் ஃபேஸ் 2ல் வயசு வித்தியாசம் பார்த்து, விச் மீன்ஸ் ஃபிசிக்கலாக ஃபிட்டானவங்க ப்ளஸ் வயசானாக்கள் இந்த 2 பேருக்கும் இந்த வேக்சின்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் ஃபேஸ் 3ல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த வேக்சின்ஸ் கொடுக்கப்படும். இந்த கிளினிக்கல் டெஸ்டிங்க்கு தான் WHOவால் 13 வேக்சின்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் அமெரிக்கா, UK, ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த 5 நாடுகளையும் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின்ஸ் முன்னிலையில் இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக UKயோடைய வேக்சின் ஹியூமனிட்டிக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது. மேலே சொன்ன ப்ராசஸ் கரெக்டாக நடந்தால் அமெரிக்காவில் இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA என்ற ஒரு அமைப்புக்கு இந்த வேக்சின் போகும். இந்த அமைப்பு என்ன செய்யும்னா, இந்த வேக்சின் பற்றி டீப்பராக ஸ்டடி பண்ணி இந்த வேக்சினுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. இது எந்த அமைப்பு கண்டுபிடிச்சதோ அந்த அமைப்புக்கு இந்த வேக்சினுக்கான பேட்டன்ட் ரைட்ஸை கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸுக்கு அடுத்ததாக உலக அளவில் எல்லாருக்கும் இந்த மெடிசின் போய் சேர்கிற மாதிரி உற்பத்தி பண்ணுவாங்க. அண்ட் கடைசியாக குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த வேக்சின்ஸோட குவாலிட்டி அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றின விஷயங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேக்சின் அட்வர்ஸ் ஈவெண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் எல்லா தனிப்பட்ட நபர்களுக்கும் இந்த வேக்சின் பற்றி ரிவ்யூ பண்ண ரைட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லா வேக்சின்ஸும் கண்டுபிடிக்கப்படுது. அண்ட் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிற கொரோனா வைரஸுக்கும் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்படுன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் என்னோட Informativewoodsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you next time.